அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு புதுவிதமான டெசர்ட் தான் செய்ய போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அது 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் மார்க்கெட்லேயே ஈஸியாக இப்போல்லாம் கிடைக்கிது. ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டே கரைச்சி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சி நல்லா ஆறிடணும், சூடு இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதாவது 200 ml பாலும் 50 ml தண்ணியும் எடுத்திருக்கேன். தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட நான் அரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதித்து வந்த பிறகு அடுப்பை நம்ம சிம்மில் மாற்றிட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா டக்குன்னு ஊற்றிட்டோம்னா கெட்டிப்பட்டுரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் மற்றது எல்லாமே நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இது போல் நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் அது மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே கெட்டிப்பட்டு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒட்டி இருக்கணும். அது போல் வந்தால் கரெக்டான பதம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மிலே வச்சு தான் பண்ணணும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கரண்டியில் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். இது போல் திக்காய் வந்த பிறகு நாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மாதுளையும் திராட்சையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நிறையா சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு சூப்பரான டெசர்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.